புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், விராலிமலை சட்டமன்ற உறுப்பினரும் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்கள் இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் கோகுல் சிங்கிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அதிமுக தொண்டர்கள் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்களை தங்களது தோளில் வைத்து வெற்றி முழக்கமிட்டு சால்வை, மலர் மால்வை அணிவித்து சந்தோஷத்தையும் பாசத்தையும் வெளிப்படுத்தினார்கள். அப்போது பேசிய விஜயபாஸ்கர் அவர்கள், இன்னும் சில வாரங்களில் ஆட்சி மாறும், காட்சியும் மாறும் என்று விராலிமலை மண்ணிற்காக என்றென்றும் என் ஆயுள் உள்ளவரை விசுவாசமாக இருப்பேன் என்று நெகிழ்ச்சியாக கூறியது அனைவரும் கரகோஷம் எழுப்பி ஆரவாரம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் விஜயபாஸ்கர், அமைச்சர் விஜயபாஸ்கர், அமைச்சர் விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி நாயகர் வாழ்க, அமைச்சர், அமைச்சர், அமைச்சர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆற்றல் மிகுந்த அடலேறுகள் அத்துணை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு பக்கம் சேத்த கூட்டம், நமக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு வெளியிலே வரல. இந்த பக்கம் தானா சேர்ந்த கூட்டம். நம்ம போனோமா 5 நிமிஷத்துல நாமினேஷன் கொடுத்தோமா ஜம்முன்னு வெளியே வந்தோம். இருந்தாலும் நான் எப்பொழுதுமே ஆபீசர் ஃப்ரெண்ட்லி பர்சன். காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஆர்டிஓ உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த என்னுடைய அன்பு தம்பிகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரே ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். தம்பி சொல்லிதானே ஆகணும். அதாவது நமக்கு கொடுத்த நேரம் 12லிருந்து 1 மணி. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கப்பட்ட நேரம் 11லிருந்து 12 மணி. ஆனால் 11லிருந்து 12 மணி நேரம் கொடுத்ததற்கு பிறகு 12:50 வரைக்கும் அவர்கள் வெளியில் வரவில்லை. சரி, நமக்கு அவர்களுக்கு கொடுத்த 1 மணி நேரம், அதற்கு பின்னால் நமக்கு கொடுத்த 1 மணி நேரத்தில் 50 நிமிஷமா அவங்க எடுத்துக்கிட்டு கடைசி 10 நிமிடத்தில் இருக்கின்ற பொழுது 9 நிமிடம் இருக்கிறப்ப நான் உள்ள போய் மரியாதைக்குரிய டிஎஸ்பி இடத்துல, மேடம் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, 1 மணிக்குள்ள நான் கையெழுத்து போடணும்னு சொன்னதுக்கு அப்புறம் 12:55க்கு ஆர்டி அலுவலகத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு 56, 57, 58 அந்த 5 நிமிஷத்துல உறுதிமொழியை படிச்சு கொடுத்துட்டு 5 நிமிஷத்துல வெளியே வந்துட்டோம். இது அதிமுகவுடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒத்துழைப்பு கொடுக்குறோம். நம்ம வேற யாரையும் குறை சொல்ல விரும்பல, ஒத்துழைப்பு கொடுக்குறோம். இந்த காவல்துறை என்ன செய்வாங்க, நான் குறை சொல்ல விரும்பல. இருந்தாலும் ஆட்சி மாறும், காட்சி மாறும். எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தேதி 6/23 இன்னும் 2 வாரத்திற்கு பிறகு ஆட்சி மாறும், காட்சி மாறும். அப்ப நம்ம பார்த்துக்குவோம். அது வரைக்கும் பொறுமையா இருப்போம். இருந்தாலும் பிரச்சாரம் போறப்ப பெரியவர்கள் முதற்கொண்டு வயதிலே மூத்த நம்முடைய கோயில் பூசாரி, ஊர் நாட்டாமை, ஊர் காரியக்காரங்க, ஊர் காப்பு கட்டி, நம்ம மிராசு, அவங்க எல்லாருமே தம்பி ஓட்டுன்னு கேட்க வேணாம் சாமி, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க எங்களோட இருக்கிறீங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொன்னாங்க. மிகப்பெரிய சந்தோஷம், நன்றி. நம்ம நிர்வாகிகள் கொளுத்துற வெயில்ல, நம்ம மகளிர் அணியிலிருந்து, நம்ம இளைஞர் அணியிலிருந்து, நம்ம தம்பிங்கள்ல இருந்து, நம்ம எல்லாரும் நீங்க எல்லாம் களத்துல கொளுத்துற வெயில்ல நீங்க எல்லாம் கும்மி அடிச்சு வாக்கு செய்யறீங்க. அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுங்களா, வழக்கம் போல நம்ம டவுசர் போடாத 1.5 வயசு 1 வயசு பிள்ளைங்க, விஜயபாஸ்கர் மாமா சாப்பிட்டீங்களா, விஜயபாஸ்கர் மாமா நீங்க போயிட்டு வாங்க நல்லபடியா, எங்க ஓட்டு ரெட்டலைக்குன்னு அந்த பிஞ்சு விரல் அப்படியே விரிச்சு, இதுதான் வாழ்க்கையில என் ஆயுள் உள்ளவரை இந்த மண்ணிற்கு நான் விசுவாசமாக இருப்பேன். ஒரே வரியில சொல்லணும்னா,
நீங்கள் எல்லாம் இந்த விஜயபாஸ்கர் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாம் இந்த விஜயபாஸ்கர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாம் இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு, உங்களுடைய ஊராட்சிக்கு, உங்களுடைய தெருவுக்கு, வார்டுக்கு என்ன வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அதை செய்து கொடுப்பது என்னுடைய தலையாய கடமை என்ற உறுதியை தொடர்ந்து ஒரு நாளைக்கு 70 கல்யாண நாள் 80 கல்யாண நாளும் பரவாயில்ல, டயரே தேஞ்சாலும் பரவாயில்ல, வண்டியை முதுகத்தினும் உங்களுக்காக உழைக்கின்ற விஜயபாஸ்கர் காத்திருக்கிறேன் என்ற ஒற்றை உறுதியை அன்போடு சொல்லி மீண்டும் 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 நம்முடைய கூட்டணி கட்சியை சார்ந்த எல்லா நிர்வாகிகள், சீதரவாணியான நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் மண்ணை தொட்டு வணங்கி, உங்களை தொட்டு வணங்கி விடைபெறுகின்றேன். நல்லபடியாக போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.